பிரைஸ் தலால் ஒரே ஒரு வசனம் இது கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 147 அதிகாரம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, உடஞ்சு போயிருக்க உன் இருதயத்தை நான் ஆத்துறேன், நான் உன் காயத்துக்கு கட்டுத்தரேன், அதாவது உனக்கு ஆறுதல் தரேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுறங்க. இன்னைக்கு நம்ம இருதயம் தான் நம்ம நொறுங்கி போயிருக்கு. உண்மையாக சொன்னால் நிறைய மனுஷங்க கிட்ட நீங்கள் அன்பை கொடுத்து ஏமாந்து போயிட்டு இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்ற நிலைமையில கூட நீங்கள் இருக்கலாம். ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எழுந்து நின்று போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். மகனே மகளே, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நான் செத்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் மரணம் எதுக்குமே தீர்வு ஆகாதுமா, உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க விரும்பின காரியமோ நீங்க ஆசைப்பட்ட காரியமோ உங்களுக்கு கிடைக்காம போகலாம், ஆனால் ஏசப்பா சொல்றாரு அது போனது நல்லது தான். நீ எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ ஏன் நினைச்சு பார்க்க முடியாது அதிசயமான காரியத்தை நீ சீக்கிரத்தில் பார்க்க போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா சொல்றாங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்துன்ட்டு. இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனை இருக்குதான், ஆனால் அந்த பிரச்சனை எப்படி வருது? நம்மளால தான் வருது. நம்மளே தேவையில்லாமல் போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம அன்பை எதுவுமே தேவையில்ல யார்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாற்றிட்டு இவங்ககிட்ட பணம் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குது, அவங்ககிட்ட பணம் வாங்கி இவங்ககிட்ட கொடுன்னு சொல்லி தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஏசப்பா சொல்றது இனிமையாவது ஞானமாக செயல்படுமான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஏசப்பா தீர்வு தர போறாரு. உங்க காயத்தை ஏசப்பா ஆற்ற போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாக்கிய வாசனைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.